ஹாய் வணக்கம். என்ஜே ஃபேமிலி அஃபிஷியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை கற்பூரத்தின் பயன்களும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பொருள் இந்த பச்சை கற்பூரங்க. இந்த பச்சை கற்பூரம் இருந்தாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். இதை சித்த மருத்துவர்கள் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பச்சை கற்பூரம் சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடையெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. விலையும் அவ்வளோவா அதிகம் இல்லை, 30, 25 தான். இந்த ஒரு டப்பாவே 30 ரூபா தான். அது எப்பயுமே குறைய எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருவோம். நான் இதை எதுக்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். இதை நம்ம தீபம் ஏற்றுற எண்ணெயில் தூள் பண்ணி போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க. எப்போல்லாம் தீபம் ஏற்றுறமோ அந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தீபம் ஏற்றும் போது கூட எண்ணெய் ஊற்றி விளக்கில் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக நுணுக்கி விட்டுக்கலாம். இது அடிப்பட்ட காயத்துக்கும் இந்த கற்பூரத்தை தூளாக்கி தேங்காய் எண்ணெயில் குழச்சி வைப்பாங்க. நாள்பட்ட காயம் கூட ஆறிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கண்ணாடி பவுலில் இல்லை சில்வரு பீங்கான் ஏதாச்சும் ஒரு பவுலில் பெரிய சைஸு பச்சை கற்பூரத்தை ஒன்று போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2-3 ஏலக்காய், பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு நம்ம வீட்டு ஹாலில் ஏதாச்சும் ஷெல்ஃபு மேலே யார் கண்ணுக்கும் தெரியாமல் வச்சுடுங்க. இது நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும். அந்த பச்சை கற்பூரம் கரையிற மாதிரி கண் திஷ்டியும் கரையுங்க. அப்புறம் நம்ம பணம் வைக்கிற பீரோவில், பர்ஸில், பேக்கில் எதுலலாம் பணம் வைக்கிறீங்களோ பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுக்குங்க. நான் பீரோவில் பணம் வச்சதை, இந்த பச்சை கற்பூரம்லாம் போட்டு வச்சதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் இதில் தரேன் பாருங்கள். இந்த கற்பூரத்தை நம்ம ஆரத்தி காட்ட யூஸ் பண்ணக்கூடாது. பூஜை அறையும் அதில் இருக்கிற ஃபோட்டோவெலாம் நம்ம சுத்தப்படுத்தும் போது கொஞ்சம் தண்ணியில் இந்த ஜவ்வாது, இந்த கற்பூரம் கொஞ்சம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் துடைக்கலாம், பூஜை அறையை துடைக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ண நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் செல்வம் செழிக்குங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.